வந்து நான் ஓட்டு போட வந்தேன். இனிமேல் கைத்தில் கொடுத்துட்டேன். அவன் ஏற்கனவே இது போல் பொம்பளைங்களை பார்த்து தான் எத்தனை 3 கொலை பண்ணியிருக்கான் அவன். தமிழகமே எதிர்பார்த்திருந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குச்சாவடியில் பெண்ணிற்கு கத்தி குத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொசப்பாளையம் வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிப்பதற்காக காத்திருந்த கனிமொழி என்ற 49 வயதான பெண்ணிற்கு கத்தி குத்து ஏற்பட்டுள்ளது. பெண்ணின் முன்னாள் கணவரான ஏழுமலை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற பொழுது போலீசார் மடக்கி பிடித்தனர். ஏழுமலையை கைது செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். கஞ்சனூர் காவல் நிலைய போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் மனைவியை கத்தியால் குத்திய ஏழுமலை ஏற்கனவே இரட்டை கொலை வழக்கில் சிறைக்கு சென்று வந்தவர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெண்ணின் குடும்பத்தினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்தனை போலீசார் இருந்தும் ஏன் பாதுகாப்பு தரவில்லை என கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ன சார், நான் போட்டு போட வந்தேன். நான் வந்து 3 நாள் ஆச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து. ஓட்டு இங்கே தான் இருக்கேன். அம்மா மாமியார் வீட்டில் இல்லை. எனக்கு கொடுத்தது வேட்டைவாளம் அங்கே தான் இருந்தேன் சார். வந்து நான் 3 நாள் ஆச்சு. வந்து நான் ஓட்டு போட வந்தேன். இனிமேல் கைத்தில் கொடுத்துட்டேன். ஏழுமலை அவன் ஏற்கனவே இது போல் பொம்பளைங்களை பார்த்து தான் எத்தனை 3 கொலை பண்ணியிருக்கான் அவன். இன்னும் என் பொண்ணு கிடச்சிது அவனுக்கு இது போல் பண்ணாங்க. என் பொண்ணு இது அதே பழக்கம். நானும் எத்தனை ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்த்தேன். எந்த ஸ்டேஷனையும் நான் எடுக்கலை. இப்போ கூட அங்கே போலீஸ் பூத்தாண்ட போலீஸ்கார் என்ன சொன்னாங்க, நீங்கள் எஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னாங்க. நாங்களும் இப்போ இதெல்லாம் தேடி தான் வந்தோம். அப்புறமா இங்கேருந்து ஃபோன் வருவதான் நாங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஓட்டுதார் இதே போல் எத்தனோ முறைங்க. என்ன இந்த பேர் எங்கள் பொம்பளையாக வந்து தெரியுமா கலால் அடிச்சு இன்றைக்கி கூட அந்த கால் அடிபட்டு கால் வீங்கி போய் ஓட்டுக்குது. இது வந்து அவங்க ஆளுங்கிட்ட சொன்னாலும் நீங்கள் சொல்லுவாங்க தான் வழிய நீங்கள் எது வேணால் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ரெண்டாவது அவனுக்கு உதவி பண்ணுறாங்க. இது போல் எத்தனை நாள் நாங்கள் மறைஞ்சு பழகத்தாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.